नमस्ते बच्चों। प्रवेशिका नवीन पद्य चयनिका आधुनिक पद्यल सेकेंड पोयम मधुमय देश हमारा। இன்னைக்கு பார்க்கலாம் कवि परिचय। जयशंकर प्रसाद जी जन्म सन 1889 को काशी में हुआ। जयशंकर प्रसाद जी 1889 काशी नगरिल பிறந்தார்। इनका देहांत सन 1837 में हुआ। இவருடைய இறப்பு 1937 இறந்தார்। இவர் 1937 வருடம் இறந்தார்। जीवनी வாழ்க்கை वे स्वाध्यायन द्वारा पाली, उर्दू, संस्कृत, अंग्रेजी भाषाओं का साहित्य ज्ञान प्राप्त किया। அவர் சுயமாக பாலி, உருது, சமஸ்கிருதம், ஆங்கில மொழிகளில் இலக்கிய ஞானத்தை இலக்கிய ஞானத்தை பிராப்தகியா பெற்றார்। இதிகாஸ் வரலாறு, தர்ஷன் தத்துவம், தர்மசாஸ்திர இறையியல் और மேலும் புராதத்வ தொல்பொருளியல் தொல்பொருளியல் மீது இன்கோ இவருக்கு விசேஷ் ருச்சி தி சிறப்பான ஆர்வம் இருந்தது। வரலாறு, தத்துவம், இறையியல் மேலும் தொல்பொருளியல் மீது இவருக்கு விசேஷமான ஆர்வம் இருந்தது। परनिंदा और आत्मस्तुति इनकी अच्छी नहीं लगती थी। கண்டிப்பு மேலும் சுயமரியாதையும் இவருக்கு பிடிக்கவில்லை। हिंदी साहित्य की सभी विधाएं धन्य हुई हैं। हिंदी இலக்கியத்தில் அனைத்து அறிஞர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்। वे भारत के अतीत गौरव गुणगान करते कभी नहीं थकते थे। वे அவர் பாரத் கே அதீத் கௌரவ் பாரதத்தினுடைய கௌரவத்தை குன்கான் கர்த்தே புகழ்ந்து பாடுவதில் கபி நகீன் தக்தே தே ஒரு பொழுதும் சோர்வடைந்தது இல்லை। இன்கி கிருத்தியா ஹிந்தி சாகித்ய கோ ஆமூல்ய தேன்க இவருடைய படைப்பில் இவருடைய படைப்புகள் ஹிந்தி சாகித்யகோ ஹிந்தி இலக்கியத்திற்கு ஆமூல்ய தேன்க விலைமதிக்க முடியாத வரமாகும்। ரச்சனாயே படைப்புகள் ஆஜாத் சத்ரு, ஸ்கந்தகுப்த், சந்திரகுப்த், காமயானி, ஆங்சு, ஜர்னா ஆதி இந்த நூல்கள் எல்லாமே இவருடைய படைப்புகள்। சாராம்ஸ் மதுமய தேஷ் ஹமாரா கவிதையினுடைய சாராம்ஸ் சுருக்கம்। जयशंकर प्रसाद अपनी इस कविता में भारतवर्ष का महिमा की गुणगान करते हैं। जयशंकर प्रसाद अपनी इस कविता में தன்னுடைய இந்த கவிதையில் பாரத் வர்ஷ கா மகிமா கி பாரதத்தினுடைய சிறப்பை பற்றி குன்கான் கர்த்தே ஹை புகழ்ந்து பாடியுள்ளார்। மதுமய தேஷ் இனிமையான நாடு, பாரத் ஏக் மதுமய தேஷ் ஹை பாரதம் ஒரு இனிமையான நாடு। யஹா ஆனே வாலே அன்ஜான் கோபி இங்கே வருகின்ற அறிமுகம் இல்லாதவர்கள் கூட ஜீனேகா வாழ்வதற்கு ஏக் சஹாரா மில் ஜாத்தா ஹை ஒரு ஆதரவு கிடைத்து விடுகிறது। சஹாரே கே கோஜ்மே ரஹ்னே வாலா லோக் பி ஆதரவை தேடி வருகின்ற மக்கள் கூட யஹா ஆக்கர்ஹி இங்கே வந்தவுடன் சஹாரா பாத்தாக உதவி பெறுகிறார்கள்। இஸ் வர்ண பூமி பர் இந்த பொன்னான பூமியில் மனோகர் அழகான தரு ஷிகாயே மரக்கிளைகள் நாச் ரஹீக நடனமாடிக்கொண்டு இருக்கின்றன।
ஏ தருஷிகாயே இந்த மரக்கிளைகள் உண்மே லகே அதில் உள்ள ரங்கு பிரங்கே புஷ்ப் வண்ண வண்ண மலர்களை கவி கோ எய்சா லகா ரஹ்தேஹே கவிஞருக்கு இப்படிப்பட்டதாக தோன்றுகிறது. கி அதாவது ஜீவன் கி வாழ்க்கையினுடைய ஹரியாலி பர் செழுமை மீது சிட்காயே கயே பரவியுள்ள மங்கள் கும்கும் ஹோ மங்கள குங்குமமாக தெரிகிறது. பக்ஷிதல் பறவை கூட்டங்கள் அப்னே தன்னுடைய சுர்தனு ஜைசே வானவில்லை போன்ற பர் இறகுகளை கோல்தேகுயே விரித்து ஹவா கா சஹாரா லேக்கர் காற்றினுடைய உதவியை கொண்டு பாரத்கோ பாரதத்தை அப்னே கோங்ஸ்லா சமஜ்கர் தன்னுடைய கூடாக நினைத்து தன்னுடைய கூடாக எண்ணி கல்ரவ்கர் கீச்சிட்டு கொண்டு ஊற்றகாக பறந்து கொண்டிருக்கின்றன. பாரத் மே பர்ஸ்னேவாலி பாரதத்தில் பொழிகின்ற பாதல்பி மேகங்கள் கூட கருணாஜல் கருணை நீரை பர்சாத்தேக பொழிகின்றன. பியாரா தேஸ் அன்பான நாடு கருணாஜல் இந்த கருணை நீர் சமுத்திரமே பகுஞ்சுகர் சமுத்திரத்தை அடைந்து லஹரே பன்தாக அலைகளாக மாறுகின்றன. அவுர் மேலும் பாரத் கே கினாரே பர் பாரதத்தினுடைய கரையில் டக்கராக்கர் ஆர்ப்பரித்து ஹர்ஷ்கா அனுபவ் கர்த்தாக மகிழ்ச்சியான அனுபவத்தை அனுபவிக்கின்றன. சூரியோதய் அவுர் ரஜினிகா வர்ணன் கர்த்தே ஹுயே கவி கஹ்தே சூரிய உதயத்தையும் மேலும் ரஜினிகா வர்ணன் கர்த்தே ஹுயே இரவை வர்ணிக்கும் சமயத்தில் கவி கஹ்தே கவிஞர் சொல்கிறார். கி அதாவது சூரிய ஸ்வர்ண கலசா பூர்வ திஷாமே சுக்குகோ டுல்காத்தே ஹுயே நிக்கல் ரகாக சூரியன் ஸ்வர்ண கலசா பொற்கலசத்தை போன்று பூர்வ திஷாமே கிழக்கு திசையில் சுக்குகோ சந்தோஷத்துடன் டுக்லாத்தே ஹுயே நிக்கல் ரகாக சந்தோஷத்தை பரப்பிக்கொண்டு நிக்கல் ரகாக வெளிவருகிறது. மானோ தாரே மதிரா பீக்கர் நட்சத்திரங்கள் மதிரா பீக்கர் பானத்தை குடித்துவிட்டு ஊங்தே ராத்பர் இரவு முழுவதும் டிம்டிமா ரஹேஹோ கண்ணை சிமிட்டி கொண்டு இருக்கின்றன என்று கவிஞர் நம்முடைய தாய்நாட்டை பற்றி அழகாக வர்ணித்துள்ளார். மதுமய தேஷ் ஹமாரா அப்படிங்கிற கவிதையில் வர்ணிச்சிருக்காரு. என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.